இயேசுநாதர் பட்ட துன்பங்களை விடவா நம்ம துன்பப்பட்டுட்டோம்? இல்ல, சிலுவையில் அரைஞ்சாங்க, ஈட்டியால குத்துனாங்க, இருந்தாலும் உயிர்த்து இருந்தார். காரணம் நம்பிக்கை தான். அதே போன்று நாமும் வாழ்க்கையில் நம்பிக்கை வைத்தால் முன்னேறலாம், வெற்றி பெறலாம். ஏன் உயிரோடு இருக்கணுன்ற நினைப்பை அறவே வச்சிருங்க. அது ஏன்னா அது முடிவை நோக்கி போயிடும். மரணத்தை இறைவன் பார்த்துக்கொள்ளும், வாழ்க்கையை நாம பார்த்துக்கொள்ளும். வாழ்க்கையை நம்ம பார்த்து கொண்டால் வெற்றி நமதே. உலகத்துல வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் இருக்கு. நீர் இருக்கு, நிலம் இருக்கு, காற்று இருக்கு. ஆனால் ஏன் துன்பம் வருது? ஏன்னா நம்மளுடைய உழைப்பு அதுல குறைவா இருக்கு. அதுல அந்த உழைப்பு அதிகமாக கூட்டி செலுத்தினால் அதற்கு வழி கிடைக்கும். மேடு பள்ளங்கள் இல்லாத, கற்கள் முற்கள் அமையாத பாதைகளே இல்லை. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்வில் துன்பம் என்பது ஒரு பகுதி. இயற்கையானது தான். சிக்கல்களை பேப்பர்ல எழுதுங்க, அதுக்கு தீர்வு காண உலகம் என்ன செய்யுது, உலகத்துல இருக்கிற அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, நாம என்ன செய்யறோம் அப்படின்றது கண்டுபிடிங்க, அதுக்கு வழி கிடைக்கும். ஆனா நண்பர்களோ இல்ல உறவினர்களோ மற்றவர்களோ நமக்கு உதவி பண்ண நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த நிகழ்வே உங்களுக்கு அதிக துன்பத்தை கொடுக்கும். அதை விட்டுடுங்க. நல்ல கஷ்டமா இருக்காங்க. துன்பத்தை சுற்றியே நம்முடைய நினைப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா அது மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த அழுத்தத்தை விட்டு அகன்று வெளியே வந்துட்டா அது வழி கிடைக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்பது உலகத்துல எதுவுமே இல்லை. இதுக்கு சான்றாக சொல்லணும்னா நெல் நாட்டை புடுங்குறோம், அதை அழிக்கவா இல்லை ஆக்குவதற்கு தான். அதே போன்று மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏற்படும் பொழுது அதை விட்டு அகன்று விட்டால் அதற்கு வழி கிடைக்கும். நான் ஏன் இனிமேல் உயிரோடு இருக்கணும் என்ற எண்ணம் எல்லா மனிதருக்கும் தோன்றும். அப்படி தோன்றுகின்ற பொழுது நான் ஏன் இனிமேல் வாழக்கூடாது என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் பொழுது அதற்கு வழி கிடைக்கும்.